வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு 50 கன்னட வாக்கியங்களை தான் நாம் படிக்க போகிறோம். இந்த 50 வாக்கியங்களும் எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் பேசுகிறப்ப, இல்லைனா உங்கள் கொலீக்ஸ் கூட கன்னட நண்பர்களோட நீங்கள் உரையாடுறதுக்கு இந்த வாக்கியங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இது 13வது வீடியோ. இது வரைக்கும் நீங்கள் 12 வீடியோக்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த மொத்த கோர்ஸோட லிங்க்கு நான் டெஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். மறக்காமல் போய் எல்லா வீடியோஸையும் பார்த்து படித்து பழகிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் சென்டென்ஸ் பார்த்திங்கன்னா, நானும் உங்களோட வர்றேன் அப்படின்னு கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நானும் நிம் ஜொத்தே பர்த்தீனே அப்படின்னு சொல்லலாம். நானும் நிம் ஜொத்தே அப்படின்னா நானும் அப்படின்னா நானும், நிம் ஜொத்தே அப்படின்னா உங்களுடன், உங்களோட அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் இங்கே நிம் ஜொத்தே பர்த்தீனி அப்படின்னா வர்றேன் அப்படின்னு அர்த்தம். நானும் நிம் ஜொத்தே பர்த்தீனி. நீங்கள் எல்லாம் போங்க. இப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் எல்லாரும் போங்க அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நீவெல்லா ஹோகி, நீவெல்லா ஹோகி அப்படின்னு சொல்லலாம். நீவெல்லா அப்படின்னா நீங்கள் எல்லாம் அப்படின்ற அர்த்தம் வரும். ஹோகி அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும், போங்க. நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். நீங்கள் எப்போ போகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு நீவு யாவாக ஹோக்தீரா, நீவு யாவாக ஹோக்தீரா அப்படின்னு கேட்கலாம். ஸோ இங்கே ஹோக்தீரா அப்படின்றது போகிறீங்க அப்படின்ற அர்த்தம் வரும். யாவாகன்றது எப்போ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் டிராஃபிக் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். டிராஃபிக் இருக்குமா இருக்காதா அப்படின்னு கேட்குறதுக்கு டிராஃபிக் இருத்தா இரல்வா, டிராஃபிக் இரத்தா இரல்வா, இருத்தான்னு சொல்லலாம், இல்லைனா இரத்தா அப்படின்னு கலோக்கியலாகவும் பேசலாம். இருத்தா இல்லைனா இரத்தா அப்படின்னா இருக்குமா அப்படின்னு அர்த்தம். இரல்வா அப்படின்னா இருக்காதா அப்படின்ற அர்த்தம். டிராஃபிக் இருத்தா இரல்வா, அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லி கண்டித்தா, கண்டிப்பான்றது தமிழ், கண்டித்தா அப்படின்றது கன்னடா. டிராஃபிக் இருத்தே. ஸோ இருத்தா அப்படின்னா நம்ம போன சென்டென்ஸில் என்ன பார்த்தோம், இருக்குமான்னு பார்த்தோம். இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இருத்தே, அவ்வளோதான். ஸோ அல்லி கண்டித்தா டிராஃபிக் இருத்தே அப்படின்னா அங்கே கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஒரு வேளை இல்லாமல் போனால் என்ன செய்யலாம் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். ஒரு வேளை இல்லாமல் போனால் என்ன செய்யலாம் அப்படின்றத கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಾದ ಹೋದರೆ ಏನು ಮಾಡೋಣ. ಒಂದು ವೇಳೆ அப்படின்னு சொல்கிறது இங்கே ஒரு வேளை. இல்லாத ಹೋದರೆ அப்படின்றது இல்லாமல் போனால். ஏன் ಮಾಡೋಣ என்ன பண்ணலாம். ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಾದ ಹೋದರೆ ಏನು ಮಾಡೋಣ. நான் ஒருத்தன் தான் இங்கே இருக்கேன் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். அது எப்படி சொல்லலான்னா, நான் ಒಬ್ಬನೇ ಇಲ್ಲಿರೋದು, ನಾನು ಒಬ್ಬನೇ ಇಲ್ಲಿ ಇರೋದು அப்படின்னு தான் வரும். ஆனால் அதை கேஷுவலாக சொல்கிறப்ப நானொಬ್ಬನೇ ಇಲ್ಲಿ ಇರೋದು அப்படின்னு சொல்லுவாங்க. நானொಬ್ಬನೇ ಇಲ್ಲಿ ಇರೋದು, நானொಬ್ಬನೇ அப்படின்றது நான் ஒருத்தன்தான், ಇಲ್ಲಿ இங்கே இருக்கிறது அப்படின்றதுக்கு இரோது. நீங்கள் போயிட்டு வாங்க, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு கன்னடத்தில் சொல்லணும். நீவ் ஹோக் பன்னி அப்படின்னு சொல்லலாம். நீவு ஹோகி பன்னி, போயிட்டு வாங்க, ஹோகி பன்னி. ஆனால் பேச்சு வழக்கில் ஹோக் பன்னி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க. நீவு ஹோக் பன்னி, நீ ஹோக் பன்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் எப்போ போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கன்னடத்தில் எப்படி கேட்கலாம்? அவரெல்லாம் யாவாக ஹோக்தாரே. அவரெல்லாம், அவங்கெல்லாம், யாவாக எப்போ போகிறாங்க, ஹோக்தாரே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க போகும்போது என்ன கூப்பிட சொல்லுங்கள் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? அவர் ಹೋಗುವಾಗ ನನ್ನನ್ನು ಕರೆಯಕ್ಕೆ ಹೇಳಿ அப்படின்னு சொல்லலாம். அவர் ಹೋಗುವಾಗ அப்படின்னா அவங்க போகும்போது, நன்னன்னா அப்படின்றது என்னை, நன்னன்னா கரையோ, கரை அப்படின்றது கூப்பிடுன்னு அர்த்தம். கரையಕ್ಕೆ ಹೇಳಿ அப்படின்னா கூப்பிட சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். ಅವರು ಹೋಗುವಾಗ ನನ್ನನ್ನು ಕರೆಯಕ್ಕೆ ಹೇಳಿ. எப்படியோ எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்,
இதை கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ಹೇಗೋ எல்லாம் முகிஸ்பிட்ட. ಹೇಗೋ அப்படின்றது எப்படியோ, எல்லாத்தையும் அப்படின்றதுக்கு எல்லாம், முகிஸ்பிட்ட அப்படின்றது முடிச்சிட்டேன். ಹೇಗೋ எல்லாம் முகிஸ்பிட்டேன். 2 தடவை போயிருக்கேன் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? 2 ಸಲ ಹೋಗಿದ್ದೀನಿ, 2 ಸಲ ಹೋಗಿದ್ದೀನಿ அப்படின்னு சொல்லலாம். இங்கே 2 ಸಲ அப்படின்றது 2 முறை, 2 தடவை அப்படின்ற அர்த்தம் வரும். 2 ಸಲ ಹೋಗಿದ್ದೀನಿ அப்படின்னா போயிருக்கேன் அப்படின்ற அர்த்தம் வரும். நீ யார் என்ன சொல்ல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இப்போ நீங்கள் கேட்கணும். ஒரு கோவமாக கேட்குறீங்கன்னு வச்சுக்கலாம். நீ யார் என்ன சொல்ல அப்படின்னு கேட்குறதுக்கு ನೀನು ಯಾರು ನನಗೆ ಹೇಳೋಕ್ಕೆ அப்படின்னு சொல்லலாம். ನೀನು ಯಾರು ನನಗೆ ಹೇಳೋಕ್ಕೆ, ನೀನು யாரு அப்படியே நீ யாருன்ற மாதிரியே வருது. ನನಗೆ என்னை, ನನಗೆ ಹೇಳೋಕ್ಕೆ சொல்கிறதுக்கு அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ ನೀನು ಯಾರು ನನಗೆ ಹೇಳೋಕ್ಕೆ, இதை நான் செஞ்சே ஆகணும் அப்படின்றத ಕನ್ನಡத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ಇದನ್ನು ನಾನು ಮಾಡಲೇಬೇಕು, ಇದನ್ನು ನಾನು ಮಾಡಲೇಬೇಕು. ಮಾಡಲೇಬೇಕು அப்படின்னா செஞ்சே ஆகணும். இதன்னு அப்படின்றது இதனை அப்படின்ற அர்த்தம் வரும். நாம் மட்டும் போகலைன்னா அவ்வளோதான் அப்படின்றத கன்னடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ನಾವು ಮಾತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಅಷ್ಟೇ அப்படின்னு சொல்லலாம். ನಾವು ಮಾತ್ರ, நாம மாத்திரம், நாம மட்டும், ಹೋಗಿಲ್ಲ போகலன்னா அவ்வளோதான், அஷ்டே. ಹೋಗಿಲ್ಲ ಅಂದರೆ அப்படின்றது போகவில்லை என்றால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. ಅಂದರೆ அப்படின்னா என்றால்ன்ற மாதிரி வரும். ஸோ ನಾವು ಮಾತ್ರ ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಅಷ್ಟೇ, நாம் மாத்திரம் போகலை என்றால் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவ அங்கே வந்தால் நான் வரமாட்டேன் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். ಅವಳು ಅಲ್ಲಿ ಬಂದರೆ ನಾನು ಬರಲ್ಲ, ಅವಳು ಅಲ್ಲಿ ಬಂದರೆ ನಾನು ಬರಲ್ಲ. ஸோ இங்கே அவளு அல்லி பந்திரே அப்படின்னா அவ அங்கே வந்தால், நான் வரல அப்படின்றது நான் வரமாட்டேன், இல்லை நான் வரலை அப்படின்ற அர்த்தம் வரும். யாரோ உங்களை கூப்பிட்டாங்க, யாருன்னு தெரியல அப்படின்னு நீங்கள் கன்னடத்தில் சொல்லணும். அது எப்படி சொல்லலான்னா, யாரோ ನಿಮ್ಮನ್ನು ಕರೆದ್ರು யாரಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ அப்படின்னு சொல்லலாம். யாரோ அப்படின்றது சேம் தான், நம்மளோட தமிழ் மாதிரியே தான் வருது. யாரோ நிம்மன்னா கரைதுரு அப்படின்றப்ப உங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நிம்மன்னா கரைதுரு அப்படின்னு சொல்லலாம். யாரோ நிம்மன்னா கரைதுரு, யாரಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ, யாருன்னு தெரியலை. உங்களுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். ನಿಮಗೊಂದು ஃபோன் ಬಂತು அப்படின்னு சொல்லலாம். ನಿಮಗೊಂದು அப்படின்றது உங்களுக்கு ஒரு அப்படின்ற இதை தான் சேர்த்து சொல்கிறாங்க. ನಿಮಗೆ ಒಂದು ஃபோன் ಬಂತು அப்படின்னு தான் பிரித்து சொல்லணும். பட் ஸ்பீடாக பேசுகிறப்ப இல்லை கேஷுவலாக பேசுகிறப்ப ನಿಮಗೊಂದು ஃபோன் ಬಂತು அப்படின்னு சொல்லுவாங்க. ನಿಮಗೊಂದು ஃபோன் ಬಂತು, ಬಂತು அப்படின்னா வந்தது. சரிங்களா? இதை மட்டும் நம்பி போகாதீங்க, இதை மட்டும் நம்பி போகாதீங்க அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். ಇದನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿ ಹೋಗಬೇಡಿ, ಇದನ್ನು ಮಾತ್ರ ನಂಬಿ ಹೋಗಬೇಡಿ அப்படின்னு சொல்லலாம். இதன்னு மாத்திரா, இதை மட்டும், நம்பி, நம்பின்றது சேம், அங்கேயும் இருக்குது. நம்பிக்கை அப்படின்றது நம்பிக்கை, நம்ம தமிழில் நம்பிக்கை, இங்கே நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பி ಹೋಗಬೇಡಿ அப்படின்னா போக வேண்டாம், வேண்டாங்க அப்படின்ற அர்த்தம் வரும். இந்த வண்டி வாங்கணும்னு எனக்கும் ஆசை தான் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். ಈ ಗಾಡಿ ತಗೋಬೇಕಂತ ನನಗೂ ಆಸೆನೇ. ಈ ಗಾಡಿ, இந்த வண்டி, ತಗೋಬೇಕು இல்லைனா தಗೋಬೇಕು அப்படின்னும் சொல்லலாம். ತಗೋಬೇಕಂತ, அந்த அப்படின்னா வாங்கணும்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தಗೋಬೇಕಂತ. ನನಗೂ ஆசைனே, எனக்கும் அப்படின்றதுக்கு ನನಗೂ அப்படின்னு சொல்கிறாங்க. ನನಗೆ அப்படின்னா எனக்கு, எனக்கும் அப்படின்றதுக்கு ನನಗೂ ஆசைனே, ஆசை, அதே ஆசை தான் அங்கேயும் சொல்கிறாங்க, கன்னடத்துலேயும் சொல்கிறாங்க. ಈ ಗಾಡಿ ತಗೋಬೇಕು ಅಂತ ನನಗೂ ஆசைனே. நான் போகலைன்னா இப்போ ஒன்றும் ஆகாது அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். நான் போகலைன்னா இப்போ ஒன்றும் ஆகாது. ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಈಗ ಏನೂ ಆಗಲ್ಲ. ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ அப்படின்னா நான் போகலைன்னா ಅಂದರೆ
என்றால், நான் போகவில்லை என்றால் அப்படின்ற மாதிரி ಅರ್ಥಂ ಹಿಂಗೆ வருது. ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ, ನಾನು போகவில்லை என்றால், ಈಗ இப்போ ಏನೂ ಆಗಲ್ಲ, ஒன்றும் ஆயிராது. சரிங்களா? ನಾನು ಹೋಗಲಿಲ್ಲ ಅಂದರೆ ಏನೂ ಆಗಲ್ಲ. நீங்கள் எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். நீவெಲ್ಲ ಹೊರಟ್ರಾ, நீவெಲ್ಲ ಹೊರಟ್ರಾ அப்படின்னா, நீவெಲ್ಲ அப்படின்னா நீங்கள் எல்லாம், ಹೊರಟೀರಾ அப்படின்னா கிளம்பிட்டீங்களா அப்படின்ற அர்த்தம் வரும். நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ನಾವು ಹೊರಡ್ತೀವಿ இல்லைனா ಹೊರ್ತೀವಿ அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி ಹೊರ್ತೀವಿ அப்படின்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க, இல்லைனா ಹೊರಡ್ತೀವಿ அப்படின்னு சொல்லலாம். வாங்க எல்லாரும் ஒரே காரில் போகலாம் அப்படின்னு கன்னடாவில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ಬನ್ನಿ ಎಲ್ಲರೂ ಒಂದೇ ಕಾರ್ನಲ್ಲಿ ಹೋಗೋಣ. ಬನ್ನಿ வாங்க எல்லாரும் ಒಂದೇ ಕಾರ್ನಲ್ಲಿ, ஒரே காரில், ಒಂದೇ ಕಾರ್ನಲ್ಲಿ ಹೋಗೋಣ போகலாம். ಬನ್ನಿ எல்லாரும் ಒಂದೇ ಕಾರ್ನಲ್ಲಿ ಹೋಗೋಣ. என்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். என்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நன்னತ್ರ அப்படின்னா என்கிட்ட, நன்னತ್ರ ಗಾಡಿ ಇದೆ, நன்னತ್ರ ಗಾಡಿ ಇದೆ அப்படின்னு சொன்னால் என்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்ற அர்த்தம். எனக்கு கார் ஓட்ட தெரியும் அப்படின்னு கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ನನಗೆ ಕಾರ್ ಓಡ್ಸೋಕ್ಕೆ ಬರುತ್ತೆ. ನನಗೆ ಕಾರ್ ஓடிசக்கே, ஓடிசக்கே இல்லை ஓடிசக்கே அப்படின்னா ஓட்ட அப்படின்ற அர்த்தம். ஓடிசக்கே பருத்தே வரும், அதாவது எனக்கு கார் ஓட்ட வரும் அப்படின்ற சொல்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ காரில் போயிட்டுருக்கீங்க, காரில் ஏசியை போடுங்க அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். காரில் ஏசியை போடுங்க அப்படின்னு எப்படி சொல்லலாம்? ಕಾರ್ನಲ್ಲಿ ஏசி ಹಾಕಿ அப்படின்னு சொல்லலாம். ಕಾರ್ನಲ್ಲಿ அப்படின்னா காரல்லி, இல்லை ಕಾರ್ನಲ್ಲಿ அப்படின்னா காரில், ஏசி ஹாக்கி, ஹாக்கின்னா போடுங்க அப்படின்ற அர்த்தம் வரும். ஏசி ஹாக்கி அப்படின்னா ஏசியை போடுங்க அப்படின்ற அர்த்தம் வரும். ரொம்ப வெக்கையாக இருக்குது, ತುಂಬ ಶೆಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ತುಂಬ ಶೆಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது, ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்ற அர்த்தம். ஸோ ತುಂಬ ಶೆಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ அப்படின்னா வெக்கையாக இருக்குது. கார் ஜன்னலை திறந்து விடுங்க அப்படின்னு நீங்கள் இப்போ சொல்லணும். கார் கிட்டக்கி தெகிரி அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா கார் கிட்டக்கினா தெகிரி அப்படின்னும் சொல்லலாம். தெகி அப்படின்னா திற, தெகிரி அப்படின்னா திறங்க அப்படின்ற அர்த்தம் வரும். கார் கிட்டக்கி, கிட்டக்கின்னா விண்டோ. சரிங்களா? கிட்டக்கி அப்படின்னா ஜன்னல். கார் கிட்டக்கினா தெகிரி, இல்லைனா கார் கிட்டக்கி தெகிரி அப்படின்னா கார் ஜன்னலை திறங்க அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நான் தினமும் இந்த பஸ்ஸில் தான் வருவேன். நானும் தினா ಈ ಬಸ್ನಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ அப்படின்னு சொல்லலாம். நானும் தினா அப்படின்னா நான் தினமும், ಈ ಬಸ್ನಲ್ಲಿ இல்லைனா ಈ பஸ்ஸಲ್ಲಿ அப்படின்னா இந்த பஸ்ஸில், ಬರ್ತೀನಿ அப்படின்னா வருகிறேன், வருவேன் அப்படின்ற அர்த்தம் வரும். நானும் தினா ಈ ಬಸ್ಸಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ, ಈ ಬಸ್ನಲ್ಲಿ ಬರ್ತೀನಿ அப்படின்னு சொல்லலாம். நான் நாளைக்கு லீவ் எடுக்க போகிறேன் அப்படின்னு கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்னா, ನಾನು ನಾಳೆ ಲೀವ್ ತಗೋತೀನಿ, ನಾನು ನಾಳೆ லீவ் தகோத்தினி, தகோத்தினி இப்படி ரெண்டு விதமாக சொல்லலாம். நானும் நாளை அப்படின்றது நான் நாளை, லீவ் எடுக்க போகிறேன், தகோத்தினி அப்படின்ற அர்த்தம் வரும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் நாளைக்கு லீவு அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நானும் நாளை ரஜா அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். நானும் அப்படின்றது நான், நாளைக்கு அப்படின்றது இங்கே நாளை, ரஜா அப்படின்னா விடுமுறை, லீவ் அப்படின்ற அர்த்தம் வரும். நானும் நாளை ரஜா அப்படின்னா நான் நாளைக்கு விடுமுறை. ஒரு வாரத்துக்கு நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலான்னா, ಒಂದು ವಾರ ನಾನು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ. ಒಂದು ವಾರ அப்படின்றது ஒரு வாரம், நான் ஊரிகே அப்படின்றது ஊருக்கு, ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னா போகிறேன். ಒಂದು ವಾರ ನಾನು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀನಿ அப்படின்னா ஒரு வாரத்துக்கு நான் ஊருக்கு போகிறேன். எனக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்றத கன்னடாவில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ನನಗೆ ரீசார்ஜ் ಮಾಡಿಸ್ಬೇಕು, ನನಗೆ ரீசார்ஜ் ಮಾಡಬೇಕು அப்படின்னு சொல்லலாம், ಮಾಡಿಸ್ಬೇಕು அப்படின்னு சொல்லலாம். ನನಗೆ ரீசார்ஜ் ಮಾಡಿಸ್ಬೇಕು. கொஞ்சம் வைஃபை பாஸ்வேர்ட் ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ಸ್ವಲ್ಪ
வைஃபை பாஸ்வேர்ட் ஷேர் ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னு கேட்கலாம். ஸ்வல்ப அப்படின்றது இங்கே கொஞ்சம், வைஃபை பாஸ்வேர்டு அப்படியே வந்திருக்கு. ஷேர் ಮಾಡ್ತೀರಾ அப்படின்னா ஷேர் பண்ணுறீங்களா, ஷேர் பண்ண முடியுமா அப்படின்ற அர்த்தம் வரும். ஸ்வல்ப வைஃபை பாஸ்வேர்ட் ஷேர் ಮಾಡ್ತೀರಾ. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, நான் வேணால் ஃபோனில் ஹாட்ஸ்பாட் எனேபிள் பண்ணவா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ನಾನು ಬೇಕಿದ್ದರೆ ಫೋನಲ್ಲಿ ಹಾಟ್ಸ್ಪಾಟ್ ಆನ್ ಮಾಡಲಾ அப்படின்னு கேட்கலாம். நானும் ಬೇಕಿದ್ರೆ அப்படின்னா நான் வேணும்னா, ஃபோனல்லி அப்படின்றது ஃபோனில், ஹாட்ஸ்பாட் ஆன் ಮಾಡಲா அப்படின்னா ஆன் பண்ணவா. நானும் ಬೇಕಿದ್ರೆ இல்லைனா ಬೇಕಾದ್ರೆ எது வேணாலும் சொல்லலாம். நான் ಬೇಕಾದರೆ ஃபோನಲ್ಲಿ ஹாட்ஸ்பாட் ஆன் ಮಾಡலா அப்படின்னு சிம்பிளாக நீங்கள் சொல்லலாம். இவன் தான் என்னோட நண்பன் அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? இவனும் நன்ன ಗೆಳೆಯ, இவனும் நன்ன ಗೆಳೆಯ அப்படின்னு சொல்லலாம். இவனும் அப்படின்றது இவன், நன்ன என்னுடைய, ಗೆಳೆಯ அப்படின்னா ஃப்ரெண்ட், நண்பன் அப்படின்ற அர்த்தம் வரும். இவனும் நன்ன ಗೆಳೆಯ. இதே இது பொம்பளை ஃப்ரெண்டாக இருந்தாங்கன்னா ಗೆಳತಿ அப்படின்னு சொல்லுவாங்க. ಗೆಳೆಯ அப்படின்றது நண்பன், ಗೆಳತಿ அப்படின்றது நண்பி. உங்கள் அப்பா எப்போ ஊருக்கு வருவார் அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ನಿಮ್ಮ ತಂದೆ ಯಾವಾಗ ಊರಿಗೆ ಬರ್ತಾರೆ. ನಿಮ್ಮ ತಂದೆ இல்லைனா ನಿಮ್ಮ ತಂದೆ ಯಾವಾಗ எப்போ ஊರಿಗೆ ஊருக்கு ಬರ್ತಾರೆ. ಬರ್ತಾರೆ அப்படின்னா வருவார். ನಿಮ್ಮ ತಂದೆ ಯಾವಾಗ ஊರಿಗೆ ಬರ್ತಾರೆ. உங்கள் அம்மா ஊரில் இருக்காங்களா? ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ஊரಲ್ಲಿದ್ದಾರಾ. ನಿಮ್ಮ ಅಮ್ಮ ஊரಲ್ಲಿದ್ದಾರಾ அப்படின்னா உங்கள் அம்மா ஊரில் இருக்காங்களா அப்படின்ற அர்த்தம் வரும். இன்றைக்கி லஞ்ச் வீட்டிலேருந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு கன்னடத்தில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? ಇವತ್ತು ಲಂಚ್ ಮನೆಯಿಂದ ತಂದಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು ಲಂಚ್ ಮನೆಯಿಂದ ತಂದಿದ್ದೀನಿ. ಇವತ್ತು அப்படின்றது இன்று, இன்னைக்கு. லஞ்ச் மனையிந்தா அப்படின்னா வீட்டிலருந்து. அதாவது நம்மளும் மனை அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அதே தான் இவங்க யூஸ் பண்ணுறாங்க. மனையிந்தா அப்படின்னா மனையில் இருந்து, வீட்டிலிருந்து. தந்தித்தீனி அப்படின்னா கொண்டு வந்தேன். சரிங்களா? நாளைக்கு நாம் எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லணும் கன்னடாவில். நாளை ನಾವೆಲ್ಲ ಹೊರಗೆ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡೋಣ அப்படின்னு சொல்லலாம். நாளைக்கு நாவெல்லா, நாம் எல்லாம், ಹೊರಗೆ அப்படின்றது வெளியே, ಹೊರಗೆ ಹೋಗಿ அப்படின்றது வெளியே போய், ஊட்டா மாடோனா அப்படின்றது லஞ்ச் சாப்பிட்லாம் அப்படின்ற அர்த்தம் வரும். அதாவது ஊட்டா அப்படின்றது இங்கே சாப்பாடு அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ ஊட்டா மாடோனா அப்படின்றது சாப்பிடலாம் அப்படின்ற அர்த்தம் இங்கே வரும். நாளை நாவெல்லாம் ಹೊರಗೆ ಹೋಗಿ ಊಟ ಮಾಡೋಣ. என்னோட வண்டிக்கு பெட்ரோல் போடணும். இதை கன்னಡத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ನನ್ನ ಗಾಡಿಗೆ ಪೆಟ್ರೋಲ್ ಹಾಕ್ಸ್ಬೇಕು இல்லைனா ಹಾಕಬೇಕು. ನನ್ನ ಗಾಡಿಗೆ என்னோட வண்டிக்கு பெட்ரோல் ಹಾಕಬೇಕು, ಹಾಕ್ಸಿಬೇಕು. ಹಾಕ್ಸಿಬೇಕು இல்லைனா ಹಾಕಬೇಕು அப்படின்னா போடணும், போட வேணும் அப்படின்ற அர்த்தம் வரும். ನನ್ನ ಗಾಡಿಗೆ அப்படின்றது என்னுடைய வண்டிக்கு, காடி அப்படின்றது ஹிந்தி வார்த்தை, கரெக்டா? ஸோ பெட்ரோல் ಹಾಕಬೇಕು. நான் டெய்லி 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்றது கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, ನಾನು ದಿನ 25 ಕಿಲೋಮೀಟರ್ ಟ್ರಾವೆಲ್ ಮಾಡ್ತೀನಿ. ನಾನು ದಿನ 25 ಕಿಲೋமீட்டர் ட்ராவல் ಮಾಡ್ತೀನಿ அப்படின்னு சொல்லலாம். இந்த நம்பர்ஸ் நீங்கள் இது வரைக்கும் கற்றுக்கல அப்படின்னா என்னோடய வீடியோ ஆல்ரெடி இருக்குது. அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே வடக்கடை பக்கத்தில் இருக்கா அப்படின்னு கன்னடத்தில் கேட்கணும். எப்படி கேட்கலான்னா, ಇಲ್ಲಿ ಹತ್ತಿರ ವಡ ಅಂಗಡಿ ಇದೆಯಾ அப்படின்னு கேட்கலாம். ಇಲ್ಲಿ ಹತ್ತಿರ, ಹತ್ತಿರ அப்படின்றது பக்கத்தில், வடா அங்கடி, அங்கடி அப்படின்றது கடை, வடா அங்கடி அப்படின்றது வடை கடை, இதையா அப்படின்னா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ಇಲ್ಲಿ ಹತ್ತಿರ வடா ಅಂಗಡಿ இதையா, இந்த அங்கடின்றது அங்காடின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அங்காடி இங்கே அங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க. ಇಲ್ಲಿ ಹತ್ತಿರ வடை அங்கடி இதையா. எனக்கு வடை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு வடை சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்றத ನನಗೆ ವಡ ತಿನ್ಬೇಕನ್ನಿಸ್ತಾ ಇದೆ அப்படின்னு சொல்லலாம். ನನಗೆ இல்லைன்னா ನನಗೆ ವಡ ತಿನ್ಬೇಕನ್ನಿಸ್ತಾ ಇದೆ, ಅನಿಸ್ತಾ ಇದೆ அப்படின்னா
தோணுது, சாப்பிடணும் போல் இருக்குது அப்படின்ற அர்த்தம். தின்பேக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும், தின்னணும் அப்படின்ற மாதிரி. அனிஸ்தாயிதே அப்படின்னா தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ನನಗೆ வடை தின்பேக்கு அனிஸ்தாயிதே, சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த வடையில் எண்ணெய் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். ಕನ್ನಡத்தில் எப்படி சொல்லலாம்னா, ಈ ವಡೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಜಾಸ್ತಿ ಇದೆ, ಈ ವಡೆಯಲ್ಲಿ ಎಣ್ಣೆ ಜಾಸ್தி ಇದೆ அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட தமிழும் கன்னடமும் ஒரே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சந்தில் ஏன் ஒரு டீ கடை கூட இல்லை அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்கலாம்? ಈ ಸಂದಲ್ಲಿ ಯಾಕೆ ಒಂದು ಟೀ ಅಂಗಡಿನೂ ಇಲ್ಲ, ಈ ಸಂದಲ್ಲಿ ಯಾಕೆ ಒಂದು ಟೀ ಅಂಗಡಿನೂ ಇಲ್ಲ அப்படின்னு கேட்கலாம். தமிழில் எப்படி சந்து அப்படின்றது ஒரு சின்ன நேரோ ஸ்ட்ரீட்டை வந்து நம்ம சொல்லுவோமோ, அதே மாதிரி இவங்களும் சந்து அப்படின்றத யூஸ் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி கல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லி அப்படின்னா ஸ்ட்ரீட் அப்படின்ற அர்த்தம் வரும். ஸோ ಈ ಗಲ್ಲಿಯಲ್ಲಿ அப்படின்னு கூட சொல்லலாம். அட இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லணும். அரே இது ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அரே அப்படின்றது கிட்டத்தட்ட ஹிந்தி வார்த்தை மாதிரி தான். இது ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்றது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ಚೆನ್ನಾಗಿದೆ அப்படின்னா நன்றாக இருக்கிறது, நல்லா இருக்குது அப்படின்ற அர்த்தம். நீ போடா நான் வரல அப்படின்னு இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நீனு ஹோகாலே நான் பரல்ல அப்படின்னு சொல்லலாம். நீனு ஹோகாலே அப்படின்னா நீ போடா டேய், நான் பரல்ல நான் வரலை அப்படின்னு சொல்லலாம். நீனு ஹோகாலே நானும் பரல்ல. நான் அப்புறமா போய் சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் கன்னடாவில் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நானும் ஆமேலே ஹோகி ஊட்ட மாட்டேனே அப்படின்னு சொல்லலாம். நானும் ஆமேலே, ஆமேலே அப்படின்னா அப்புறமா, போய் அப்படின்றதுக்கு ஹோகி, ஊட்ட மாட்டேனே சாப்பிட்டுக்கிறேன், சாப்பிட்றேன். சரிங்களா? இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா எஸ் அப்படின்ற கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிடுங்க. இந்த என்டையர் கோர்ஸோட லிங்க் வந்து நான் ஆல்ரெடி டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் போட்டிருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். எங்களோட கன்னடா த்ரூ தமிழ் ஆப் இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிள் ஃபோனுக்கும் இருக்குது. அது ஃப்ரீ தான், மறக்காமல் அதையும் போய் டவுன்லோட் பண்ணி இன்னும் நிறையா கற்றுக்கோங்க. அப்புறம் இப்போ இந்த வீடியோவில் இருக்கிற எல்லா சென்டென்சஸையும் நான் ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி என்னோடய சைட்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கேன். மறக்காமல் போய் அதை டவுன்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் நீங்கள். நன்றி, வணக்கம்.